புதிய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். மகிழ்ச்சியாய் பூத்த இந்த சனிக்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் உங்கள் இல்லத்தின் வரவேற்பறைக்கே வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இன்றைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் சிறப்பான தாந்திரிக ஜோதிடம் குறித்த பல சுவாரஸ்யமான ரகசியங்களை அறிந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் 5 தலைமுறை ஜோதிட குடும்பத்தில் உதித்த தாந்திரிக வல்லுநர், ஸ்ரீதாந்திரிக் ஆஸ்ட்ராலஜி நிறுவனர் டாக்டர் எஸ் விஜய் சேது நாராயணன் அவர்கள். வாங்க, அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் மேம். நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சந்தோஷம் மேம். ஓம் குண்டலி புரவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே. அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ரியநாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே. இந்த அழகான வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாண்ட வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவ சிவ ஓம். வணக்கம் சார். சாதாரண ஜோதிடம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வழிகாட்டும். அதுவும் தாந்திரிக ஜோதிடம் அப்படிங்கிறது எல்லோரையுமே வழி நடத்தும் அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் நல்லபடியாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். அதுவே வேறு மாதிரி போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது. ஒருவருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு 3ஆம் நபர் தலையீடு, அது வந்து டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப், அதெல்லாம் வந்து உருவாகி அந்த ஒரு சூழ்நிலையே மாறி குடும்பத்தினுடைய பிரிவை ஏற்படுத்துது ஐயா. அதுக்கான காரணம் என்ன? அது சரி பண்ண முடியுமா? டெஃபினட்டாங்க. இது நம்ம டாக்ஸிக்குன்னு சொல்கிறத விட அந்த கால நேர வர்த்தமானம்னு நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம். அப்படின்னா என்ன அப்படின்னா, அது சின்ன குழந்தையிலேருந்தே வருங்க. அது இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கக்கூடியவங்களாம் தாராளமாக உங்களுக்கு நான் பேசுகிறது புரியும். நல்லா அந்த குழந்தை படிச்சுட்டே இருக்கும். நல்லா படிச்சுட்டே இருக்கும்னா, எக்ஸாம்பிள் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கூட அந்த குழந்தை நல்லா படிக்கும். நல்லா படிச்சுட்டே இருக்க குழந்தைங்க பார்த்திங்கன்னா திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு 13 வயசுலலாம் வரும்போது நீங்கள் ஒன்றும் என்ன சொல்லக்கூடாது, டீனேஜ் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அப்படி கிடையாது. அந்த பிளானட் வரக்கூடிய காலங்களில் வரும்போது நல்லா இருந்த குழந்தை திடீர்னு பார்த்திங்கன்னா பெரியவங்களை அப்படி எதிர்த்து பேசும். என்ன பண்ணுவேன் அப்படிங்கும். திடீர்னு பார்த்தா அம்மா அப்பாவே அடிக்கும். ஸோ இது மாதிரிலாம் நம்ம பார்க்குறோம். அந்த குழந்தை அப்போ கெட்ட குழந்தையா அப்படின்னா கிடையாது, கிடையவே கிடையாது. நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த குழந்தைய நம்ம எப்படி பண்ணணும், அந்த டயத்தில் அவங்கள அணைக்கணும்னா என்ன, அதுக்கான டூல் தாங்க நான் சொல்கிறது. இது ஒரு காரணின்னா அது எதனால நடக்குது, கிரகங்கள்னால இருக்குது. அப்போது அதுக்கு ஒரு காரணமாக வரக்கூடிய ஆயுதம் தான் அந்த பிளானட் வந்துடுது. அது பாதிப்பையும் கொடுக்கும், நன்மையும் கொடுக்கும். அப்போ நம்ம பெரியவங்கள்லாம் நம்ம என்ன பண்ணணும், நம்ம கண்மணிகளை நம்ம தான் பாதுகாக்கணும். அப்போ நம்ம அவங்கள போய் நைன்னு திட்டுறது, நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, நான் அந்த காலத்தில் எப்படி படித்தேன், இந்த இதெல்லாம் இந்த இன்றைக்கி இருக்கிற 2K கிட்ஸ் எல்லாம் கேட்காது. ஈவன் இப்போ பிறக்கக்கூடிய குழந்தைலாம் கேட்காது, என்னங்க போர் அடிக்கிறீங்கன்றோம். அதனால் அதெல்லாம் விட்டுட்டு இதுக்கு ஜோதிடம் அப்படிங்கிறது, குறிப்பாக தாந்திரிக ஜோதிடம்ங்கிறது ஜோதியை காட்டி திடம் கொடுத்து வாழ வைக்கக்கூடிய அற்புதமான கலை தான் இந்த தாந்திரிக ஜோதிடம். அப்படிங்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் உறுதியாக சொல்கிறேங்க, அந்த பிளானட்டுக்குள்ள விஷயங்கள், அந்த பிளானட்டோட காரகத்துவம்னால தான் அந்த குழந்தை அந்த பாதிப்பை கொடுக்கும். அதே அந்த குழந்தை பார்த்திங்கன்னா அந்த பீரியட் ஆஃப் டைம் வரும்போது மாறி போயிடும். மாறினா இப்படி இருந்த குழந்தை என்னடா இப்படி மாறிட்டாலே அப்படின்னா இதுக்கு எத்தனையோ உதாரணங்கள் சொல்லலாம். அதனால் நம்ம வீட்டு செல்ல கண்மணிகளை இந்த மாதிரி ஒரு விஷயங்களில் போய் மாட்டிக்கிறாங்கன்னா டைவர்ஷன் இருக்கும். அப்போ அதுக்கு ஒரு காரணம் சேர்ந்துடும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி இருந்ததுன்னா, இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கீங்க அப்படின்னா, உங்கள் குழந்தைகளோட சுய ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடமோ இல்லை முறையாக பணம் கட்டி வருவீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். பண்ணும்பொழுது அதற்கு தகுந்த எளிமையான வழிபாடுகள் எத்தனையோ இருக்குங்க. எல்லாத்துக்குமே பெருசாக பரிகாரம் அப்படிலாம் இல்லைங்க அன்பர்களே. அப்படிங்கும்போது உங்கள் சுய ஜாதகத்தில் தான் அந்த ரகசியம் இருக்குது. அதையும் நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சில விஷயங்கள் செய்யும் போது மாற்றங்கள் வந்துடும். அதே மாதிரி 2வது விஷயம் மேடம் சொன்னாங்க, ரிலேஷன்ஷிப் விஷயங்கள்னு சொன்னாங்க. அதை நம்ம டீட்டெயிலாக வரக்கூடிய விஷயங்களில் நம்ம பேசக்கூடிய கட்டாயம் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்களில் வரும்போது என்ன ஆகும், தடுமாற்றமே வந்துடும். நண்பர்கள் எல்லாமே நல்லவங்க தான் அப்படின்னு நம்ம சொன்னாலும், நண்பர்கள் வேஷத்தில் வரக்கூடிய கபடதாரிகள் சில பேர் வந்துடுவாங்க. அது சில பேருக்கு தட் இஸ் என்ன சொல்லலாம், ஒரு சில ஆதாயங்களுக்காகவோ உடலாலோ உள்ளத்தாலோ சில பேரை பாதிப்பு கொடுக்கறதுக்காகவோ இல்லைன்னா பொருளாதார ரீதியாக அவங்கள்ட்ட வாங்கிறதுக்காகவோ சில சுயநலத்துக்காக சில பேர் பயன்படுத்தப்படுகிறார்கள் என்பதும் உண்மையே. அப்போ இதுலேருந்து நம்ம வெளியே வர முடியுமா? ஐ ஓப்பன்லி டெல் யூ, இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கீங்களா, அதுக்கு பெஸ்ட்டு சொல்யூஷனுங்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்திற்கு தகுந்தாற்போல். எப்பயுமே ரொம்ப வலிக்குங்க. என்ன வலிக்கும்னா, நம்ம தோல்லையும் மார்லையும் போட்டு வளர்த்த குழந்தை தடுமாறி போகுது,
ஐயோ இது நமக்கு தெரியும், நம்ம குழந்தைங்கள்ட்ட போய் சொல்லுவோம் இது வேணாம், இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம், இது கெட்டவங்க அப்படின்னு சொன்னாலும் அதுங்க காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. அப்போ அந்த இடத்துல போகும்போது நமக்கு வலிக்கும், ஒரு ஆஸ் அ ஃபாதராக ஆஸ் அ மதராக நமக்கு வலிக்கும். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் போய் அவங்கள்ட்ட போய் நீங்கள் பாடம் சொல்லி அவங்களுக்கு நீங்கள் போதனை கேட்குற நேரத்தில் இருக்க மாட்டாங்க. ஏன்? அந்த கிரகங்கள் அந்த டயத்தில் வரும்போது நீங்கள் நல்லதே சொன்னாலும் நீங்கள் கெட்டவர்களாக தான் பார்க்கப்படுவீர்கள். இதுதான் உண்மை. அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் வரும்போது நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கீங்கன்னா இதுக்குள்ள ரெமடியும் உங்கள் சுயஜாதகத்திலேயே இருக்குது. அப்போ அந்த தாந்திரிக ரீதியான ஜோதிட ரீதியாக நீங்கள் வரும்பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பிளானட்ஸ்குள்ள விஷயங்களை சரி பண்ணிவிட்டு அதற்கு தகுந்த பண்ணும்போது தேவையில்லாத உறவுகளோட உண்மையான முகத்தை உங்கள் குழந்தைகள் புரிந்து கொள்வார்கள். அப்போ இது யார் செய்யணும் அப்படின்னா, இதெல்லாம் மேஜிக்கா அப்படின்னா கிடையாது. எல்லாமே இந்த வேதத்தில் இருக்குது, எல்லாமே இந்த மந்திர ரீதியான விஷயங்கள் இருக்குது, எல்லாமே இந்த யந்திர ரீதியான விஷயங்கள் இருக்குது. அதை நீங்கள் கற்றுக்கணும். கற்றுன்னு உங்கள் குழந்தை நல்லா இருக்கணுன்றதுக்காக, இப்போ காலேஜ் போகிற பசங்களாக இருக்கலாம், பொண்ணுங்களாக இருக்கலாம், இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது நம்ம தூக்கி வளர்த்த பிள்ளைங்க கஷ்டப்படுதுன்னா அதுக்கு நீங்கள் டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் உங்கள் குழந்தை நல்லா இருக்கணும்னு சுவாமியை வழிபடும் போது உங்கள் சுயஜாதகத்தை பார்த்துட்டு அந்த வழிபாடுகளை செய்யும்போது தீய நட்பை விட்டு, நட்புன்னு சொல்ல மாட்டேன், நட்பு ஒரு உயர்ந்த விஷயம், இந்த ஏமாற்றக்கூடிய ஒரு சில நபர்கள்ட்டேருந்து உங்கள் கண்மணிகள், அதாவது உங்கள் செல்ல பிள்ளைகள் வந்து வெளியே வந்துடலாம். அப்போ அந்த உண்மையான முகத்தை அவங்க தெரிஞ்சிக்கும் போது என்ன ஆயிரும்னா அந்த குழந்தைங்க இந்த வாழ்க்கையில் அதை ஒரு பாடமாக எடுத்துகிட்டு வெளியே வந்துடுவாங்கன்றதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது நண்பர்களே. ஐயா, அருமையாக சொல்லியிருந்தீங்க. அதாவது மந்திரங்கள் எந்திரங்கள் வந்து வாழ்க்கையை நம்ம வந்து சரியான திசையில் கொண்டு போகணும். இந்த மாதிரியான வகையில் நம்ம வந்து நம்மளுடைய விதியை மாற்றக்கூடிய வல்லமை வந்து மனித சக்திக்கு இருக்கா? அதாவது நான் சொல்கிறது ஒரே விஷயந்தான். டே ஒன்லேருந்து நீங்கள் எல்லாருமே என்னை பார்க்குறீங்க நண்பர்களே. விதியை மதியால் வெல்லலாம், அதற்கும் விதி இருந்தால்தான். பட் இருந்தாலும் வி கேன் ட்ரைனா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போது மேடம் சொல்கிறாங்க, மேடம் சொல்லும் போது இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் பற்றி தான் இந்த சப்ஜெக்ட் நம்ம பேசும்போது நம்மளுடைய பிள்ளைங்க அதே மாதிரி நம்மளுடைய இப்போ நீங்கள் ஆத்மார்த்தமாக ஒருத்தரோட வாழ்ந்துட்டு இருக்கீங்க, அது கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். அப்போ சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு உறவு, ஒரு தேர்ட் பர்சன், மேடம் சொன்னாங்க, ஒரு தேவையில்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா எவ்வளோ வலிக்கும். அப்படிங்கும்போது அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது நம்ம என்ன வேறு ஏதாவது நீங்கள் இதை பண்ணுங்கள், வீட்டை உடைங்க, இந்த இடத்துல இது சரியில்லை அதை உடைங்க, இதை எடுத்து ஆமை பொம்மை வைங்க, இல்லை யானைக்குட்டி பொம்மை வைங்கன்னு சொல்கிறோமா? கிடையாது. நம்மளோட இதில் இருக்கக்கூடிய ஆதி காலத்துலேருந்து இருக்கக்கூடிய தெய்வத்தை தானே வழிபட சொல்கிறோம். அந்த தெய்வத்தை வழிபடும் போது அது ஏன் அந்த ஜனனகால ஜாதகத்தை பார்த்துட்டு அந்த தெய்வத்தை வழிபடுங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு தான் அந்த பிளானட்னால தான் அந்த பாதிப்பையும் கொடுக்கும். அதே இடத்துல தான் உங்களுக்கு ஆன்சரும் இருக்கும். அப்போ அந்த ஜனனகால ஜாதகத்திற்கு தகுந்த மாதிரி அது கணவனால் பாதிக்கப்பட்ட மனைவியாக இருக்கலாம், இல்லை மனைவினால் பாதிக்கப்பட்ட கணவனாக இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்குள்ளே யாரோ இடையில ஒரு 3வது மனுஷன் உள்ளே பூந்து விளையாண்டுறலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்பொழுது அவங்க யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த இடையில பூந்தவங்க ஜாதகம்லாம் தேவையில்லை. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை வரும்போது உங்களுக்குள்ளே ஒரு அந்யோன்யம் வரக்கூடிய, ஒரு அன்பு வரக்கூடிய விஷயங்களெல்லாம் செஞ்சிட முடியும் நண்பர்களே. அப்போ விதியை நம்ம மாற்றுறோமா அப்படின்னா அது கிடையாது. அதோட விதியை மாற்றக்கூடிய ரகசியம் உங்களுடைய சுயஜாதகத்தில் இருப்பதால் அதை நீங்கள் வழிபாடுகள் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளும் பொழுது அதை நீங்கள் பிரயோகம் பண்ணும்போதுனா அதை நீங்கள் ஜெபிக்கும் போதும் அதை இந்த தெய்வத்தை நம்பி நீங்கள் வழிபாடுகள் செய்யும் பொழுதும் அவங்க கெட்ட விஷயத்துலேருந்து வெளியே வந்துடுவாங்கன்றது தான் உண்மை. சில பேர் இருப்பாங்க பிடிவாதமாக. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சில பேர் 6 மாதத்தில் சரியாவாங்க, சில பேருக்கு ஒரு 4 வருஷம் தான் கஷ்டப்படணும் அப்படின்னு அந்த ஜாதகத்தில் இருந்ததுன்னா, அந்த விதியோட தன்மை ரொம்ப ஜாஸ்தி இருந்ததுன்னா நம்ம என்ன தான் வந்து அந்த விஷயம் பண்ணாலும் மாறாது. பட் இருந்தாலும் அந்த மாறக்கூடிய காலங்கள் வரும் பொழுது அந்த ஒரு உணர்வு தன்மை வந்து அப்படியே உங்கள் கூட வந்து ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவாங்க. அதாவது யார் பிரிஞ்சு போனாங்களோ அவங்க க்ளோஸ் ஆயிடுவாங்கன்றதும் நடக்கக்கூடிய உண்மைதான் நண்பர்களே. சார், அருமையாக சொல்லியிருந்தீங்க. அதாவது வழிபாடுகள் வந்து எந்த விதத்தில் நம்மளுடைய வாழ்க்கையே மாற்றக்கூடும் அப்படின்றது. அதாவது இப்போ எல்லாருமே வந்து ஒரு குடும்பத்தில் ஒற்றுமையாக வாழணும் அப்படிங்கிறதுக்கான வழிபாடுகள் இருக்குங்களா ஐயா? நான் திருப்பியும் தான் சொல்கிறேன், இது வந்து ஒரே மாத்திரை எல்லா இதுவும் சரியாயிடும் அப்படின்னு நான் சொல்லலை. பட் இருந்தாலும் ஒருவேளை இந்த மாதிரி பிரச்சனையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு பிள்ளையார் சொல்லி மாதிரி நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களுடைய சுயஜாதகம். கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் சுயஜாதகம். உங்கள் குழந்தைகள்னால அந்த குடும்பமே ஸ்தம்பிச்சு போகுது அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தையோட சுயஜாதகம். அதுக்கு காரணம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த காரணத்துக்கு யார் காரணமாக இருக்காங்களோ அவங்களுடைய சுயஜாதகம். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். இதுதான் மேண்டேட்ரினா கட்டாயம். இதுக்கப்புறமா இதை நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பதிவு, சரிங்களா? அப்படிங்கும்போது இது இல்லாமல் உங்களுக்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க சரி இதுதான் அப்படின்னு சொன்னால்
அந்த சுயஜாதகத்திற்கு உங்கள் ஆஸ்ட்ராலஜர் என்ன சொன்னாங்களோ, இல்லைன்னா ஒருவேளை நீங்கள் என்கிட்டயே வந்திருந்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருந்தேனோ அதையும் ஃபாலோ பண்ணிவிட்டு அதோடு சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய 2 டைம் இருக்குங்க. ஒன்று வந்து யமகண்ட நேரம். என்னடா யமகண்ட நேரம்னு சொல்கிறானே இந்த ஆள் அப்படின்னு நினைக்காதீங்க. யமகண்ட நேரத்தில் கடைசி 1/2 மணி நேரம் அந்த டயத்தில் நீங்கள் யாரை மனசார இது வந்து இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸில் இருக்கவங்களுக்கு சொல்கிறேன். அப்போ அந்த டயத்தில் நீங்கள் யாரை மனசார இறுக்கி பிடிச்சிக்கணும்னா மகாகாளியை மனசுக்குள்ளே நினச்சிக்கணும். அப்போ காளின்னா பயப்படாதீங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சக்தி, சரிங்களா? ஷீ இஸ் அ ஃபார்ம் ஆஃப் சக்தி. அப்படின்னா அவள் தான் எல்லாமே, அம்பாள் தான் எல்லாம், சரியா? அப்படிங்கும் போது அந்த சக்தி வேணும் இல்லையா? அப்போ அந்த சக்திகிட்ட போய் நீங்கள் ஒரு பாதிப்பில் இருக்கீங்கன்னா மனசார மகாகாளிகிட்ட போயிட்டு மனசார நினச்சிட்டு, இதுக்காக நீங்கள் உட்காந்து ஜபம்லாம் பண்ணணும்னு இல்லை. நீங்கள் ஏதோ ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யலாம். அந்த டயத்தில் அலாரம் கால் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டு மனசார காளி தேவியை நினைங்க. காளி தேவியை டேரெக்டாக நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் விநாயக பெருமான மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் காசிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் எத்தனை தெய்வத்தை ஓடி ஓடி கும்பிட்டாலும் உங்கள் குலதெய்வ வழிபாடு இல்லைன்னா அது சித்திக்காதுன்னா ஜெயிக்காது. அந்த அடிப்படையில் உங்கள் குலதெய்வத்தை மனசார நினச்சிக்கோங்க. பெண்களாக இருக்கவங்க யூ ஆர் ஸோ லக்கி. ஏன் நான் சொல்கிறேன்னா, உங்கள் அப்பா வழி குலதெய்வத்தையும் மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் தட் இஸ் லைக் கணவன் வழி குலதெய்வத்தையும் நினச்சிக்கோங்க. வாழ வந்த வீட்டில் இருக்க குலதெய்வத்தையும் நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு அதுக்கப்புறம் மகாகாளியை நினச்சி, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டுருக்கு தாயே அப்படிங்கும்போது நாங்கள் சந்தோஷமாக அந்யோன்யமாக இருக்கிறதுக்கு நீதாம்மா காப்பாற்றணும், நீதாம்மா ஜெயிக்க வைக்கணும்னு சரணாகதி அடைஞ்சிருங்க. வேண்டுதல் வேண்டாமல் இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடுமை. சரணாகதி நீதாம்மா காப்பாற்றணும்னு கேட்கும்போது மனுஷன் கூட சொல்லி காட்டிடுவான். என்னைக்காவது நீங்கள் போய் கேட்டிங்கன்னா சொல்லி காட்டி நம்மளை ஹர்ட் பண்ணிடுவாங்க. அதை ஒன்று தெய்வம் அப்படி பண்ணாது. அந்த மாதிரி அது காளி தேவியை நினச்சிக்கோங்க. ஒருவேளை அதோடு நீங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள். அடுத்தது வந்து ராகு கால நேரம். இந்த ராகு கால நேரத்தில் கடைசி 1/2 மணி நேரம் பேர் அமிர்த கடிகைன்னு பேர். இந்த அமிர்த கடிகை நேரத்தில் மனசார நீங்கள் யாரை நினச்சிக்கணும்னா துர்காதேவியை மனசார நினச்சிக்கிறதும், வாராகியம்மனை மனசார நினச்சிக்கிறதும், பத்ரகாளியை மனதார நினச்சிக்கிறதும். அப்போ இதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து விநாயக பெருமான மனசார நினச்சிக்கோங்க. அடுத்து உங்கள் குலதெய்வத்தை மனசார நினச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வாராகியம்மனை மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க. அதே மாதிரி பத்ரகாளியை மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க. அதே மாதிரி துர்காதேவியை மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு இந்த மாதிரி எங்கள் குடும்பம் வந்து சௌக்கியமாக இருக்கணும், இந்த தேவையில்லாத உறவுகளில் போய் அது யாரோ அது யாரை ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் யாரை நீங்கள் சேர்த்துக்கணுமோ சேர்த்துட்டு நாங்கள் சந்தோஷமாக எங்கள் குடும்பம் சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னு மனசார பண்ணிக்கோங்க. பட் இதுக்கெல்லாம் முன்னாடி பிள்ளையார் சொல்லி போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களோட சுயஜாதகத்தையும் பார்த்துட்டு இதை பண்ணணும். வெறும்னா இதை மட்டும் பண்ணிவிட்டு நடக்கலைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா சில நேரத்தில் அந்த பிளானட்ஸோட தன்மை வேறு மாதிரி இருக்கும்போது அதையும் நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்குள்ள வழிபாடுகளையும் நீங்கள் செஞ்சுட்டு இதை பண்ணும்போது 100க்கு 100% இதோட மாற்றங்களை நீங்கள் கண்ணு முன்னாடி தெரியலாம். அந்த கெட்டவர்களை வந்து தெரிஞ்சிக்கக்கூடிய அமைப்பை வந்து இது கொடுக்கும். ஒருத்தங்களை எப்போ உங்களுக்கு பிடிக்கும், அவங்கள உண்மையாக பிடிச்சிருந்தா தான் நீங்கள் அவங்கள போய் பழக போகிறீங்க. அப்போது அவங்களோட உண்மையான குணம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும், தெரிய வைக்கும். இந்த வழிபாடுகள்லாம் தெரிய வச்சிருச்சுன்னா நீங்களே ஒரு வேளை பார்ப்பீங்க, இது கன்ஃபியூஷனில் இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் வேணுமா வேணாமான்னு இருக்கும்போது இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஜாதகத்தையும் பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களோட உண்மையான குணங்கள் தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் இவாலுவேட் பண்ணிக்கோங்க, இவங்க நமக்கு வேணுமா வேணாமா அப்படிங்கிறது. ஏன்னா லைஃப் ஒரே ஒரு டைம் தான் நீங்கள் வாழ போகிறீங்க. இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கும் போது இந்த ஜோதிடம் என்பது ஜோதியை காட்டி திடம் கொடுத்து வாழ வைக்கக்கூடிய அற்புதமான கலை இந்த தாந்திரிக ஜோதிடம். இதை நீங்கள் பயன்படுத்திக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறலாம்ங்கிறதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது. சூப்பர் சார். நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க, அதாவது இந்த மாதிரியான நேரத்தில், அதாவது யமகண்டத்தினுடைய கடைசி 1/2 மணி நேரம், ராகு காலத்தினுடைய கடைசி 1/2 மணி நேரம் அழகாக சொல்லியிருந்தீங்க. அது வந்து நம்ம எல்லா நேரமும் பூஜை அறையில் போயிட்டு நாங்கள் செய்ய முடியாது இல்லையா? நாங்கள்லாம் வெளியே போக வேண்டியிருக்கும், வர வேண்டியிருக்கும். அந்த நேரத்தில் எப்படி வழிபடலாம்? அதான் நான் இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் ஒருவேளை அலுவலகத்தில் இருக்கலாம், காருக்குள்ளே உட்காந்துருக்கலாம், அந்த அலாரம் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம எத்தனையோ விஷயத்துக்கு நம்ம ரிமைண்டர் போட்டுக்கிறோம், இந்த மாதிரி வச்சுக்கிறோம். இப்போ ஞாயிற்றுக்கிழமைனா 4:30 to 6. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா 5 மணிக்கு அலாரம் போட்டுக்கோங்க. ராகு கால நேரம்னு போட்டு வச்சுக்கோங்க. என்னோடய ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்குமே நான் சொல்கிறது தான். என்னோடய ஃபாலோவர்ஸ் மேக்ஸிமம் இந்த மாதிரி ப்ராப்ளமில் இருந்தவங்கலாம் பார்த்திங்கன்னா அந்த கண்டிப்பாக அந்த டயத்தில் டிங்னு அலாரம் அடிக்கும் என்கிட்ட ஜாதகம் பார்த்தவங்க. ஏன்னா அந்த ஸ்பெசிஃபிக்கான டயத்தில் ஏன் பண்ண சொல்கிறோம்னா, இது நம்ம உருவாக்கல அன்பர்களே. நம்மளுடைய கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன்தோன்றிய மூத்த குடியாம் நம் தமிழ் குடிங்கிற மாதிரி நம்ம உயர்வான ஹிந்து தர்மம், மதம்னு சொல்லக்கூடாது. அப்போ இந்த ஹிந்து தர்மத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, ரிஷிகள் மாமுனிவர்கள் இந்த மாதிரி நபர்கள்லாம் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, அந்த திராவிடியன் கல்ச்சர்னு நம்ம சொல்லக்கூடிய அமைப்பில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் இந்த வழிபாடுகள்லாம் நம்ம செய்யும்பொழுது அது வந்து போய் சேரும். அந்த காலதேச வர்த்தமானத்தை புரிந்து நம்ம வழிபாடுகள் செய்யும் பொழுது கண்டிப்பாக உறுதியாக அந்த பிளானட்டுக்குள்ள விஷயங்கள் அங்கே சாந்தி அடையும், இல்லை பிரீத்தி அடையும். பண்ணும்பொழுது அந்த தெய்வத்தை நீங்கள் இறுக்கி பிடிக்கும் போது அதோட ரிசல்ட் வந்து உங்கள் வீட்டில் தெரியும் நண்பர்களே. இதில் மாறுபட்ட கருத்தே கிடையாது. அதுக்காக நீங்கள் கோயிலில் போய் உட்காந்துக்கணும், பூஜை ரூமில் போய் உட்காந்துக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. மனமே கோயில், சரிங்களா? அதில் நீங்கள் மனசார அந்த அழுக வருத்தம்னு வரும்போது அதோட வலி வந்து அதை அனுபவிக்கிறவனுக்கு தான் தெரியும். வெளியே பார்க்குறவனுக்கு அது ஒரு காமெடியாக இருக்கும், இல்லை ஒரு கதையாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கீங்கன்னா உங்களெல்லாம் கெஞ்சி கேட்குறது என்னென்னா 10 பேர்கிட்ட போய் அழாதீங்க. அது வெறும் அது ஒரு கதையாக இருக்கும்.
சரிங்களா? அதோட வலியை வந்து நீங்கள் யார்கிட்ட போய் சொல்லலாம்னா தெய்வத்திட்ட சொல்லுங்கள். அது உங்களை போட்டு விடாது, உங்களை பின்னாடி பேக் ஸ்டாப் பண்ணாது, என்னைக்கா டைம் பார்த்துட்டு உங்களை பிளாக்மெயில் பண்ணாது. இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறத விட நீங்கள் தெய்வத்தை நம்புங்க. தெய்வத்தை நம்பும்போது கரெக்டான ஒரு குருவோடு நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கற்றுட்டு நீங்கள் செய்யும்போது ஜெயிச்சிருவீங்க நண்பர்களே. அருமை சார். மெய் சிலிர்க்க வைக்கும் தகவல்களை அருமையாக சொல்லியிருந்தீங்க. இன்னொன்று சார், அதாவது ஜனன ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சில பேர்லாம் சொல்கிறாங்க வந்து ஒரு சில ஜாதகத்துக்கு வந்து பரிகாரமே கிடையாது, அவங்கெல்லாம் கஷ்டப்பட்டே தான் தீரணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அதில் ஒரு பரிகாரம் இருக்கும், அதுக்கான வழி இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. இது எப்படி ஐயா? அதாவது இதில் நான் இது யாரை மீன் பண்ணி சொல்கிறோம் அதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு வரல, சரிங்களா? பட் இருந்தாலும் இப்போ ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். அப்போது யாருமே வந்து கடவுள் கிடையாது. அது எந்த ஜோசியனா வேணா இருக்கட்டும், சரிங்களா? எந்த ஜோசியருமே கடவுள்லாம் கிடையாது. அது மாதிரி இருக்கிறது தான் பராக்கிரமமான சக்தி உள்ளது தான் சுவாமி. அதுக்கு மீறி இருக்கக்கூடிய பராக்கிரமமான சக்தி உள்ளவங்க தான் சுவாமிக்கு அடுத்த இடத்துல இருக்கவங்க தான் பிளானட்ஸ். அப்படிங்கும்போது இப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இல்லை. ஏன்னா எல்லாருமே ஒரு சின்ன லைஃப் தான் வாழ்கிறோம். அது 80 வயசாக இருக்கலாம், 70 வயசாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். பட் இருக்கும்போது நம்ம வந்து இப்படி தான் நடக்கும் அப்படி கிடையாதுங்க. இப்போ நம்ம ரெஃபரன்ஸ்லாம் எடுத்து பாருங்கள். அந்த காலங்களில் அந்த மாதிரி கஷ்டப்பட்டவங்க எல்லாமே கஷ்டப்பட்டாங்களா? சுவாமி பக்தியோடு போய் ஜெயித்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்கல்லங்க. அப்போ அந்த பக்தியை போய் பண்ணும்போது அப்போ அந்த ஜோதிட ரீதியாக அவங்க சொல்லக்கூடிய கூற்று கரெக்டாக அப்படின்னா சில பேருக்கு வந்து விதி அப்படி தான் இருக்குன்னா நம்ம அப்ரப்டாக அவங்கள ஹர்ட் பண்ணுறது இல்லை. அதை ஹர்ட் பண்ணுறது இல்லைன்றதுனால நம்ம சொல்கிற விஷயம் என்ன, அந்த சுவாமியை வழிபடும் போது வேகமாக அடிக்கும்போது அந்த தெய்வத்தை வழிபடும் போது அதோட தாக்கம் வந்து குறையும். நல்ல காலங்களையும் ஏன் தெய்வத்தை மறக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம்னா சரியான பாதையில் நம்ம போவோம். இப்போது கை நிறைய காசு இருக்குது, வெல்த்தியாக இருக்கீங்க, சூப்பர் டயத்தில் இருக்கீங்க, அப்போ டயத்தில் உங்களை தெரிய மாட்டீங்க. நம்ம செய்கிறதெல்லாம் கரெக்டு போலன்னு நினச்சிட்டு ஆடிடுவாங்க. அப்போ அந்த டயத்துலலாம் தெய்வ பக்தியோடு போகும்போது அது உங்களை அலாரம் கொடுத்துட்டே இருக்கும். டேய் தப்பாக போகிறடா தம்பி, போனீங்கன்னா அடி வாங்குவேன் அப்படின்னு சொல்லி காட்டிகிட்டே இருக்கும். அந்த டயத்தில் இந்த பக்தியோடு நம்ம போயின்னு இருக்கும்போது அது வந்து நமக்கு தர்ம காரியங்களை கொடுக்கும். அப்போ நீங்கள் நல்ல காரியங்கள் நல்ல நாட்கள் இருக்கும்போது ஏழைகளுக்கு உதவி செய்கிறது, நம்ம கூட இருக்கவங்களுக்கு உதவிகள் செய்கிறது, நல்லதுகளை செய்யும்போது உங்களுக்குன்னு ஒரு பேட் டைம் வரும். நல்ல டைம் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நல்ல டைம் இருக்காது. அப்போ கெட்ட காலங்கள் வரும்போது நீங்கள் செய்த தர்மங்கள், நீங்கள் செய்த பூஜைகள்லாம் உங்களை கொடையாக வந்து காப்பாற்றும், அரணாக காப்பாற்றுங்கிறது தான் உண்மை. அந்த மாதிரி யாராவது உங்களை ஹர்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க, சரியா? இந்த மாதிரி சொல்கிறவங்களும் ஒரு காலம் வந்து அந்த என் பாயிண்ட் முடியும் போது எல்லாமே போயிடுவாங்க. பட் இருக்கும்போது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கோங்கன்னா இந்த மாதிரி ஜோதிடம்ங்கிறது ஜோதியை காட்டி திடம் கொடுத்து வாழ வைக்கக்கூடிய அற்புதமான கலை தானே ஒழிஞ்சு இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இதுக்கெல்லாம் மனசு உடஞ்சிடாதீங்கன்றது தான் பணிவான கருத்து அன்பர்களே. நல்ல தெளிவான விளக்கம் சார். அது நம்ம பேசுனதுலேருந்து ஜனன ஜாதகம் எவ்வளோ முக்கியம்னு ஒரு தடவையும் நீங்கள் அடித்து சொல்லியிருக்கீங்க. அதன்படி இப்போ வந்து எங்களுக்கு ஒரு இடத்தகராறு, நிலத்தகராறுன்னு ஒன்று வருது. அதாவது ரொம்ப நம்பினவங்களே எங்களுக்கு வந்து அது துரோகம் பண்ணி அதை வந்து அபகரிப்பு அது மாதிரிலாம் நடக்குது. அதுக்கான தாந்திரிக வழிபாடு, அதுக்கு வழி ஏதாவது இருக்குங்களா? டெஃபினட்டாக இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் திருப்பியும் உங்களுக்கு சொல்கிறேன், திருப்பி அதே சொல்லிகிட்டே இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க. பார்த்துக்காமல் இதை மட்டும் செஞ்சுட்டு நடக்கலைன்னு சொல்லக்கூடாது. அப்போ இந்த மாதிரி விஷயங்களும் உங்கள் சுய ஜாதகத்தையும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளையும் செஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடம் பாருங்கள். அப்படி இல்லைன்னா எங்களை முறையாக பணம் கட்டி வருவீங்கன்னா எங்களை பாருங்கள். பார்த்துட்டு இதோடு சேர்த்து அந்த ஜாதகத்தில் உள்ள விஷயங்களையும் வழிபாடுகள் மூலமாக செஞ்சுட்டு இன்னொரு தெய்வத்தை இறுக்கி பிடிக்க வேண்டிய தெய்வம் யாருன்னா வாராகி அம்மன். அதுலேயே வசத்தின்னு சொல்லக்கூடிய அமைப்புன்றது மகாவாராகின்னு சொல்லப்படுது. ஏன் நம்ம தமிழர்களுக்கெல்லாம் பெருமை தேடி தந்து கொண்டு இன்றைக்கும் அவர் இறந்தாலும் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ராஜராஜ சோழனையா வழிபட்ட ஸ்ரீ மகாவாராகியை நீங்கள் வழிபடும் பொழுது, சரிங்களா, அது எப்பேற்பட்ட நிலத்தகராறாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட துரோகமாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஒரு பேக் ஸ்டாப்பிங்னா கூடயே இருப்பாங்க, சிரிச்சிட்டே இருப்பாங்க, சொல்கிறதுக்கெல்லாம் ஜாலராக போடுவாங்க. ஐயோ சூப்பர், ஐயோ கரெக்டும்பாங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க தான் பெரிய விஷமாக இருந்திருப்பாங்க. நீங்கள் புரிஞ்சுக்கணும். சில பேர் உங்கள்கிட்ட நேரடியாக சண்டை போடுவாங்க, நீங்கள் பண்ணுற தப்பு அப்படிம்பாங்க. நம்ம என்ன நினச்சிக்குவோம், ஜாலரா போடுறவங்கள நம்பி போயிடுவோம். இந்த கூட சண்டை போடுறவங்கள நம்ம தப்பாக நினச்சிப்போம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு மாயையில் போய் மாட்டாமல் இருக்கிறதுக்கு கூட ஸ்ரீ மகாவாராகி அம்மன் உங்களை காப்பாற்றுவா. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது நான் பஞ்சமி தான் நான் மகாவாராகியை கும்பிடுவேன் அப்படின்ற மாயையிலலாம் போகாதீங்க. அப்படிங்கும்போது இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கிறவங்க வராமல் இருக்கிறதுக்கு கூட டெய்லி வாராகியை கும்பிடலாம். சில பேர் உங்களை பயமுறுத்துவாங்க, வாராகியை கும்பிட்டிங்கன்னா வாராகி கண்ணை குத்துவாங்க, வாராகி வந்து அப்படி பண்ணுவாங்க இப்படி, அதெல்லாம் பொய்யுங்க. நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்படிலாம் நீங்கள் பயப்படாதீங்க. எந்த சுவாமியும் மனிதர்களை கொல்லாது அப்படி சொன்னாங்கன்னா குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும் சார். அதாவது ரொம்ப இதுவாக சொல்கிறாங்க. அதாவது வாராகியை கும்பிடணும்னா பயங்கர நேர்மையாக இருக்கணும், பொய் கூட சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதுக்குன்னு ஏதாவது ஒரு கேரக்டர் வேணுமா நம்ம கும்பிட்றதுக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க. அவள் அருளாலே அவள் தாள் வணங்கி, சரிங்களா, அவள் அருளாலே அவள் தாள் வணங்கினா என்ன, அம்பாளுக்கு உங்களை பிடிச்சிருந்தா தான் அம்பாளையே கும்பிட முடியும். இந்த மாதிரி பயமுறுத்துறவங்க கிட்ட போகாதீங்க. நான் சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க.
இந்த மாதிரி யாரெல்லாம் உங்களை பயமுறுத்துறாங்களோ, இது பாருங்கள், கொரோனா காலத்தில் எத்தனையோ பேர் 100 வருஷத்துக்கு வரக்கூடிய கொடிய நோயில் நம்மலாம் பொழைச்சி நிற்கலாம், நம்ம சந்தோஷமாக இருக்கும், அதே நம்ம ஏதோ சாதிக்கிறதுக்காக தான் இருக்கும். இந்த மாதிரி பயமுறுத்துறவங்க சாமி உங்களை ஒன்றுமே செய்யாதுங்க, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போது மனசார நம்ம ராஜராஜ சோழன் ஐயா வழிபட்ட தெய்வம், இதில் யாராவது உங்களை பயமுறுத்துவாங்க, ராஜராஜ சோழன் எப்படி இறந்தார் பார்த்தீங்களா, அப்படி பார்த்தீங்களா, இப்படி பயமுறுத்துவாங்க. இவங்களுக்கு உள்நோக்கத்தை உள்ளே போய் ஆழ்ந்து பாருங்கள், கடைசியாக நான் தான் ஜாமின்னு சொல்லிட்டு இருப்பான். யாருமே தனி நபர்லாம் ஜாமியெல்லாம் ஆக முடியாது, நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி போலிச்சாமி யாரெல்லாம் நம்பி மாட்டாதீங்க. அதை விட நீங்கள் மனசார நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாவாராகிய மனசார நினச்சிண்டு அதில் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன? ஓம் குண்டலி புறவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ரிய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே. மனசார கும்பிடுங்க. வாராகி அம்மனுக்கு ஒரு சிகப்பு கலர் துணியில் ₹1 ₹5 ₹10 அது காசு பெருசே இல்லைங்க, உங்கள் அன்பு தான் பெருசு. இதில் மனசார நினைங்க. அந்த தனிநபரே ஒரு தெரியாமல் கூட தப்பு பண்ணியிருப்பான், நான் சொல்கிறது புரிஞ்சுங்க. உங்கள் எதிரி கூட கெட்டு போகணும்னு நினைக்கக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன மனசார நினைங்க, எனக்கு அந்த பிரச்சனை சரியாகணும் அப்படின்னு நினைங்க. அவங்களுக்கு எந்த லாங்குவேஜில் பேசுனா அவங்களுக்கு புரியுமோ அந்த லாங்குவேஜில் பேசி உங்களுக்கு பண்ணுவாங்க. ஆனால் தப்பெல்லாம் உங்கள் பேரில் வச்சுட்டு நீங்களே எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு நீங்கள் போய் சுவாமியை கும்பிட்றதுனாலையோ, அதுக்கப்புறம் ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துட்டு பண்ணுறதெல்லாம் பாவகாரியம் பண்ணிவிட்டு சாமி சாமி என்னை காப்பாற்று, சாமி சாமி பண்ணு அப்படின்னு சொல்லிலாம் சொன்னால் பல பேருக்கு ஏன் பழிக்க மாட்டேங்குதுன்னா, அவங்க செய்யக்கூடிய தப்பை மறைச்சிட்டு சுவாமிகிட்ட போய் சரண்டர் ஆகிட்டு திருப்பி திருப்பி அதே தப்பை பண்ணிகிட்டு இருந்தா ஏன் பல பேருக்கு அது பழிக்கலைன்னா, அந்த வாழ்க்கையை மாற்றாமல், அந்த கெட்ட குணத்தை மாற்றாமல், எத்தனை தான் உருகி தருகி சாமி கும்பிட்டாலும், எத்தனை 100 ஜோசியர்கிட்ட போய் பண்ணாலும் சில நேரத்தில் அவங்களுக்கு பழிக்காத காரணம்னா அவங்க நிறைய பாவத்தை செய்வாங்க. செஞ்சுட்டு வரும்போது சுவாமி ரொம்ப இன்டெலிஜென்ட்டுங்க, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அப்போது அந்த மாதிரி கெட்டவங்களுக்கு வந்து ரொம்பலாம் உதவி செய்யாது. அதுக்கு யார் உதவி செஞ்சுட்டு இருப்பாங்கன்னா, அந்த பிளானட் வந்து அவங்க நல்ல காலம் அவங்க செஞ்ச புண்ணியத்தினால வண்டி ஓடிட்டுருக்கும். என்றைக்கு அந்த வண்டி அந்த பிளானட் நிற்கிதோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிவிட்டு ஏமாற்றிட்டு இருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பாதிப்பு கொடுத்துருங்கிறது தான் யதார்த்த உண்மை. அதனால் நீங்கள் யாருக்கும் தெரிஞ்சு கூட யாருக்கும் கெட்டது செய்யாதீங்க. எதிரியாக இருந்தாலும் அவங்க கெட்டு போகணும்னு நினைக்காதீங்க. உங்களோட பிரச்சனையை மட்டும் சுவாமிகிட்ட சொல்லுங்கள். அப்போது நிறைய விஷயங்கள்லேருந்து அம்பாள் உங்களை காப்பாற்றிடுவாங்கிறதுல மாறுபட்ட கருத்து கிடையாது. அருமை சார். அதாவது இப்போ மந்திரங்கள் சொல்கிறதுனால வந்து நமக்கு வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் குறையும் சொல்லியிருந்தீங்க. நாங்கள் மந்திரம் வந்து உச்சாரணம் பண்ணுறோம், அதை ஜபிக்கிறோம். அது எவ்வளவு நாளில் எங்களுக்கு எவ்வளோ தடவை பண்ணால் அது எவ்வளோ நாளில் எங்களுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கும் ஐயா? டெஃபினட்டாங்க. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தன்மை. நான் சொல்கிறேன், மந்திரம் என்பது உயிர். நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும். மந்திர எந்திர தாந்திரிகம் சொன்னால் இதெல்லாம் வேதத்தில் உள்ள விஷயங்கள்ங்க. அப்படிங்கும்போது மந்திரம் தான் உயிர். அப்படிங்கும்போது ஏன் கோயிலில் போனவொன்னே உள்ளே போய் பூஜாரி மந்திரம் சொல்கிறாங்க, ஏன் பூஜை பண்ணுறவங்க மந்திரம் சொல்கிறாங்க? அதுக்குன்னு ஒரு சக்தி இருக்குங்க. அப்போ இத்தனை நாள் பண்ணணும், இவ்வளோ பண்ணணும்னா ஒரு சில பேருக்கு உடனே சித்தி ஆயிரும் உடனே கிடச்சிடும். சில பேருக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கு தான் உங்கள் ஜனனகால ஜாதகம்னு ஏன் அழுத்தி சொல்கிறேன்னா, அதை நீங்கள் செய்யும் பொழுது இத்தனை கவுண்ட்லேயே இவ்வளோ நாள் இருக்கும். ஆனால் ஜென்ரலாகவே ஒரு மந்திரத்தை நீங்கள் விடாமல் ஒரு மண்டல காலம், ஒரு மண்டலம்ங்கிறது 48 நாள், சரிங்களா? பெண்கள், என் அன்பார்ந்த சகோதரிகளே, அப்போ இந்த இடையில வரக்கூடிய அந்த 5 நாள் கணக்குகளை கழிச்சிட்டு நீங்கள் 48 நாள் பண்ணிச்சுட்டு அந்த கணக்கு ஏற்றிக்கோங்க. அப்போ நீங்கள் ஒரு 48 நாள் ஒரு மந்திரத்தை விடாமல் ஜபம் செய்யும் பொழுது 100% உங்களுக்கு நல்ல டைம் இருக்குது, நீங்கள் இல்லத்து அரசிகள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் 108 தடவை ஜபம் பண்ணுங்கள். இல்லை நான் வந்து பிஸியாக இருக்கக்கூடிய ஒர்க்லேயும் பார்த்துட்டு வீட்டையும் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா மினிமமாக 27 டைம்ஸாவது டெய்லி சொல்லிட்டு வாங்க. காலையில் மாலையில் சொல்லிட்டு வாங்க. இதோட தன்மை ஒரு 48 நாள் செஞ்சு பாருங்களேன். அப்போ அதோட தன்மை படிப்படியாக மாறும். உண்மைகளை புரிஞ்சுக்குவீங்க. நான் சொல்கிறதெல்லாம் நம்புங்க. அப்படிங்கும்போது உண்மைகளை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. யாரெல்லாம் நல்லவங்கன்னு நினச்சிங்களோ அவங்களோட உண்மையான குணத்தை காட்டுவாங்க. யாரெல்லாம் கெட்டவங்க நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அவங்களோட உண்மையான நல்ல குணத்தையும் புரிஞ்சுப்பீங்க. இந்த ஜால்ரா போடுறவங்க கூடயே இருந்து வர்றவங்களோட உண்மையான குணத்தையும் புரிஞ்சுப்பீங்க. யார் நல்லவங்கன்னு நம்ம பாதி நேரம் நம்ம தெரிஞ்சுட்டோனாலே நம்ம சேஃபாக லைஃப்பை கொண்டு போயிடலாங்கிறது தான் யதார்த்த உண்மை என்பர்களே. இந்த மந்திரம் வந்து எந்த டைமில் சொன்னால் நல்லதாக இருக்கும் சார்? அது கார்த்தால சொல்லலாம், நைட்டும் சொல்லலாம். உங்களோட டைம் பொறுத்து தான், நீங்கள் பார்த்துக்கோங்க. பட் இந்த மந்திர ரீதியாக விஷயங்கள் நீங்கள் செய்யும்பொழுது இதெல்லாம் அகமந்திரமாக சொல்லுங்கள். அகமந்திரம்னா மனசுக்குள்ளேயே சொல்லிடுவாங்க. ஓன்னு சக்தி மந்திரம் சொல்கிறத விட அதெல்லாம் நம்ம பூஜைக்கே போகிறோன்னா வெளியே சத்தமாக சொல்லுவோம். அது காரணம் என்ன, அந்த இடம் சுத்தமாக வரதுக்கு. அப்போ நீங்கள் மனசுக்குள்ளே சொல்ல சொன்னால் உங்களோட மனசு சுத்தமாகும். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட குணமும் நம்மளை விட்டு போகும். அப்போ நீங்கள் மனசுக்குள்ளேயே இந்த ஜபங்கள் பண்ணும்போது கார்த்தால நேரத்தில் டைம் இருக்கவங்க காலையில் சொல்லுங்கள், பிரம்ம முகூர்த்தத்தில் முடிஞ்சு தான் சொல்லுங்கள், குளிச்சுட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் மந்திரம் சொல்லுங்கள், சரிங்களா? அதே மாதிரி சாயங்கால நேரம் வந்தால் குளிச்சுட்டு பண்ணுங்கள். குளியல்னு சொன்னால் தலைக்கு சேர்த்து குளிக்கிறது தான் குளியலுங்கிறது தான் சொல்லப்படுது. அது வாய்ப்புகள் இருந்தவங்க பண்ணுங்கள். இல்லை முடியலன்னா உடம்புக்கு மட்டுமாவது குளிச்சுட்டாது பண்ணுங்கள். கொஞ்சம் சுத்தமாக பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்பொழுது கொஞ்சம் அட்லீஸ்ட் அந்த ஊதுபத்தி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்றிட்டு கொஞ்சம் ஒரு டிவினிட்டியோடு சேர்த்து பண்ணுங்கள். இல்லை நான் ட்ராவல்லே இருந்துருப்பேன்னு சொன்னால் கார்லேயே நீங்கள் உட்காந்து போகிறீங்களா அந்த டயத்துலையும் மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே வாங்க. நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்கள். இதில் நான் திருப்பி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. நான் அசைவம் சாப்பிட்றேன்
அப்படி பண்ணுறேன், என்னோட லைஃப் ஸ்டைல் இப்படிலாம் குழப்பிக்காதீங்க நண்பர்களே. யாராவது உங்களை குழப்பினாங்கன்னா பயப்படாதீங்க, சரிங்களா? ஹிந்து தர்மம்ங்கிறது எல்லாருக்குமானது தான், சரிங்களா? வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு ஒரு சாமி, நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு சாமி அப்படிலாம் கிடையாது. அதனால் அதெல்லாம் ஒரு தப்புன்னு நீங்கள் நினச்சிட்டு ரொம்ப உங்களை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அது உங்களுக்கு ஒரு நாள் வேணாம் அப்படின்னு சொல்லி தோணும் போது அந்த தெய்வமே உங்களை விலக்கி விட்டுரும், அந்த பிளானெட்டே விலக்கி விட்டுரும். பக்திங்கிறது வேறு, உங்களோட ஹேபிட்ஸுங்கிறது வேறு. இதெல்லாம் நீங்கள் போட்டு ரொம்ப குழப்பிக்காதீங்க. அப்படிங்கும்போது பக்தியை நீங்கள் வளர்த்துட்டே வாங்க, நிறைய முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அருமை ஐயா. நிகழ்ச்சியினுடைய நிறைவா உங்களை எப்படி சந்திக்கணும்னு நேயர்கள்லாம் ஆர்வமாக தெரிஞ்சுக்கணும்னு இருக்காங்க, அதையும் சொல்லிடணும். டெஃபினட்டாக ஒவ்வொரு வெள்ளி சனி ஞாயிறு நம்ம சென்னையில் டி நகரில் அலுவலகம் இருக்குது. முறையாக பணம் கட்டி நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுக்கணும்னு நினச்சா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி செவ்வாய் புதன் வியாழன் வந்து நம்ம திருச்சியில் இருப்போம். ஒவ்வொரு வாரமும் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கலாம். இந்த மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர் வரோம். தேவைப்படக்கூடிய அன்பர்கள், கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய நம்ம அன்பான ஃபாலோயர்ஸ், நம்ம ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி ஃபாலோயர்ஸ் யாரெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக கீழே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் நமக்கு கோயில்பட்டியிலையும், தட் இஸ் சாத்தூர் கோயில்பட்டி, அதில் வந்து நமக்கு அலுவலகம் உண்டு. தேவைப்படுறவங்க தென் திசையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் வந்து யாரெல்லாம் மதுரை, கோயில்பட்டி, தூத்துக்குடி இந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்கலாம் நீங்கள் என்ன சந்திக்கணும்னு நினச்சிங்கன்னா கோயில்பட்டியிலையும் வந்து சந்திக்கலாம் நண்பர்களே. இது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் கன்சல்டேஷன்ஸ் வேணும்னு நினச்சாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மட்டும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் 11 மணி வரை நம்மளோட ஓன் யூடியூப் சேனலான ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலில் இந்த மாதிரி ஆன்மீக நிகழ்ச்சிகளும் ஜோதிட நிகழ்ச்சிகளும் பண்ணிகிட்ருக்கோம். தேவைப்படக்கூடிய அன்பர்கள் அந்த நிகழ்ச்சியிலையும் வந்து கலந்துக்கோங்க நண்பர்களே. அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவசிவம். நன்றி சார். நன்றி. இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். நீங்கள் காண தவறிய நிகழ்ச்சிகளை புதுயுகத்தின் சமூக வலைதளங்களில் காண மறவாதீர்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.